ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சொல்ல போகிற மோட்டிவேஷ்னல் மெசேஜ் என்னன்னா, ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேட்ட கதை அது எல்லாருக்குமே நல்லா இருக்கும், பயன்படுன்றதுக்காக தான் அதை சொல்கிறேன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இது என்னோடய ஓன் கதை கிடையாது. ஒருத்தர் மூலமா எனக்கு தெரிய வந்த கதை. ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்தது. அது மற்றவங்களுக்கும் பயன்படட்டுன்றதுனால அதை இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அவன் நிறைய தப்பாகவே வாழ்ந்துட்டுருந்தான். அதாவது வீட்டுக்கு தெரியாமல் திருடுறது, அப்புறம் கொள்ளை அடிக்கிறது, தப்பு செய்கிறது, என்ன சொல்கிறது, பலவிதமான கெட்ட பழக்கங்களும் இருந்தது. வேலைக்கு போகலை, படிக்கலை, எதுவுமே வீட்டுக்கு சொன்ன பேச்சு கேட்கலை. இப்படியே அவனோட வாழ்க்கை போயிட்டே இருந்தது. அப்போ ஒரு காலகட்டத்தில் அவன் அப்போ அந்த தப்பு செய்கிறவங்களுக்கெல்லாம் நாளைக்கு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாக்கா அவங்க லைஃப் ரொம்ப கஷ்டத்தில் போகும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஸ்பீச் கேட்குறான். எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் மூலமாக அவனுக்கு அது தெரிய வருது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அது ரொம்ப பெரிய குற்றம், அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு அவனே ரியலைஸ் பண்ணிக்கிறான். அதை ரியலைஸ் பண்ணும்போது சரி, அந்த தப்பை இனிமேல் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன் தப்பை ரியலைஸ் பண்ணி உணர்ந்து அப்படியே கால் போன போக்கில் போகிறான். ஏதாவது வேலை கிடைக்குமா, ஏதாவது சம்பாதிக்க முடியுமான்னு போயிட்டே இருக்கான். அப்போ போகும்போது ஒரு வழியாக காட்டு வழியாக போகும்போது நைட் ஆகிடுதோ. அந்த சமயத்தில் ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துக்கிறான். அப்போ அந்த இடத்துல ஒரு கொக்கு மரத்து மேலே இருந்துகிட்ருக்கு. அந்த கொக்கு கீழே இறங்கி பார்க்குது, யாருப்பா இத்தனை நாளே இல்லாமல் நம்ம மரத்தழியில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்களே. அந்த கொக்கு முன்னாடி செஞ்ச பூர்வ புண்ணியம் பலனால் அந்த கொக்குக்கு நல்லா பேச முடியும், மற்றவங்க பேசுகிறதையும் கேட்க முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு கடவுள் அந்த கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவன் அந்த கொக்கு இறங்கி கீழே அவன்கிட்ட கேட்குது, ஏன்ப்பா இங்கே இப்படி உட்காந்துருக்க மன வருத்தத்தோட என்னென்னு. இல்லை, நான் வேலை தேடி போகிறேன், எனக்கு பணம் வேணும், நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றான். ஒன்றும் பணம் சம்பாதிக்கணும்னா நான் படிச்சிருக்கணும், நான் படிக்கலை, ஏதாவது தொழில் பண்ணணும், அதுவும் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அந்த கொக்கு சொல்லுது, உன்னால் படிக்கலைன்ற, உன்னால் சம்பாதிக்க முடியாது, தொழில் பண்ணணுன்ற அதுக்கும் முதலீடு இல்லை, ஒன்றுமே உன்னால் பணம் சம்பாதிக்க முடியலன்னா உனக்கு ஒரு நண்பர் மூலமாக பணம் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அந்த நண்பன் மூலமாக அந்த பணத்தை நான் உனக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு அந்த கொக்கு சொல்லுது. அதே மாதிரி அந்த கொக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குது. இந்த லெட்டரை கொண்டு போய் அந்த நாட்டு எல்லையில் இருக்கிற அந்த நாட்டை ஆள்ற ராஜா கிட்ட கொடு. அந்த ராஜா உனக்கு பொருள் எல்லாம் கொடுப்பாரு. அதை கொண்டு வச்சுட்டு நீ தொழில் பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வான்னு சொல்லி அனுப்புது. இவனும் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு அந்த நாட்டை ஆள்ற ராஜா கிட்ட போய் கொடுக்குறான். அந்த ராஜாவும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுறார். ஏன்னா அந்த கொக்கு எப்போயுமே அரசவைக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை அரசவையில் ராஜாவோட பேசிட்டு போகுமா. அது அதுக்கு எல்லாம் பாக்கியமும் இருக்குது. அது திறமையான கொக்கு, அது புத்திசாலி, அது பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினால அது பேசுகிற திறமையும் இருக்குது. அப்போ அந்த ராஜாவும் அந்த கொக்கும் ஃப்ரெண்டானதுனால கொக்கு கொடுத்த லெட்டருக்கு மரியாதை கொடுத்து ராஜாவும் பொருள் எல்லாமே கொடுக்குறார். அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொக்குக்கு நம்ம சொல்லிட்டு போகலான்னு வரான். வந்தால் ராத்திரி ஆயிடுது. வந்ததும் அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப குளிர் நைட் டைம். அப்போ அந்த கொக்கு கீழே அவனுக்கு சுள்ளியெல்லாம் பொறுக்கி போட்டு தீ மூட்டுது. அப்போ அவன் குளிரில் கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு அப்போ அவன் தூங்குற மாதிரி கண்ணை மூடின்னு உட்காண்ட்ருக்கான். ஆனால் கொக்கு தூங்கிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறான், அவனுக்கு பசிக்குதுன்ற போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறான், அந்த மேலேருந்து அந்த கொக்கை போய் எடுத்துகிட்டு அந்த கொக்கை நெருப்பில் சுட்டு சாப்பிட்டுடுறான். அந்த கொக்கு தான் அவனுக்கு உதவியே செஞ்சுது, ஆனால் அந்த கொக்கையே சுட்டு அவன் சாப்பிட்டுடுறான், பிச்சு மாமிசம் பண்ணி சாப்பிட்டுடுறான். அப்போது கொக்குக்கு தெரியல, அது தூக்கத்தில் இருக்க, உயிர் போயிடுச்சு. அப்போது சாப்பிட்டுட்டு அவன் பொருள் எடுத்துகிட்டு போயிடுறான். பொருள் எடுத்துகிட்டு போகல, அங்கே தான் இருக்கான். போக போகிறவனா என்னன்னு தெரியல, அப்படியே இருந்துகிட்ருக்கிறான், அங்கேயே தான் உட்காந்துருக்கான். கொக்கை சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறான். அப்போது அந்த கொக்கு நம்ம பார்க்க வரலையேன்னு ராஜா சந்தேகப்பட்டு அந்த காட்டுக்கு அனுப்புகிறார். அப்போ அந்த இடத்துல கொக்கோட இறகு கால் எல்லாம் பிஞ்சு போய் கிடக்கு.
அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு அந்த கொக்கை இவன் தான் கொன்று சாப்பிட்டுட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சி, ஏன்னா இப்போ புது பணக்காரன் ஆகிட்டான்ல, அவள் புது பணக்காரன் யார் இவன் தானே என்னோட கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு ராஜா. அதே ராஜா அந்த கொக்கு சொன்னார்னு பணமும் கொடுத்தாரு. அந்த கொக்கு இருந்த அதிர்ச்சி தாங்காமல் கொன்னுடுறாரு அவனை. சிறை தண்டனை சிறை சேகிதம் பண்ணிடுறார், தூக்கு தண்டனை கொடுத்துட்றாரு. ஏன் அந்த மாதிரி கொடுத்தாரு? அவன் எவ்வளவோ திருடினான், கொள்ளையடித்தான், வீட்டுக்கு கேட்கலை, படிக்கலை, ஊர் சுற்றினான். அப்போல்லாம் அவனை ஆண்டவன் மன்னித்து அவனை பல விதமாக ஒரு விதத்தில் காப்பாற்றி விட்டார். ஆனால் இந்த இடத்துல அவன் என்ன செஞ்சான்? அவன் உதவி செஞ்சவர் செய்நன்றி கொன்றார்க்கு உய்வில்லை. அப்போ அந்த செய்நன்றி அந்த நன்றியோடு அந்த கொக்குக்கிட்ட இருக்கணும். ஆனால் அந்த கொக்கையே அவன் சமைச்சு சாப்பிட்டுட்டான். அது பெரிய பாதகம். அப்போ வந்து ஒருத்தர் நன்றி மறந்துட்டாங்கன்னா அவங்களமான மோசமானவங்க யாரும் கிடையாது. ஒருத்தர் உதவி செஞ்சதை நம்ம மறக்கக்கூடாது. ஒரு சின்ன துரும்பு கூட பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க. அப்போ இவனை கொன்ன பிறகு இவனோட மாமிசத்தை கொண்டு போய் காட்டில் போடுறாங்க. எல்லோரும் சாப்பிடுங்கன்னா அந்த நரி, சிங்கம், அந்த காட்டில் இருக்க மிருகங்கள்லாம் கூட சாப்பிடலை. இவன் நன்றி கெட்டவன். இந்த நன்றி கெட்டவனோட உணவு, இந்த மாமிசம் எங்களுக்கு வேண்டான்னு அதை அப்படியே ஒதுக்கிட்டு போயிடுது. ஸோ கடவுள் கூட யாரை மன்னிப்பார்னா, தப்பே பண்ணினாலும் பல விதங்களில் தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடுவார். ஆனால் ஒருத்தர் செய்த உதவியை மறந்து அவங்களுக்கு துரோகம் செஞ்சால் கடவுள் மன்னிக்கவே மாட்டார். இந்த கதையிலேருந்து இதுதான் நீதி. அதனால் ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ, அவங்களுக்கு உபத்திரமாவது செய்யக்கூடாது. இந்த கொக்கு அவனுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சது, ஒன்றும் இல்லாமல் இருந்தப்போ யாரோ ஒரு வழிபோக்கன். ஆனால் அவன் ஒரு நிமிஷம் நிலத்தடுமாறி, ஏன்னா அதை வந்து வாசனை அவனுக்கு அப்படியே தப்பு பண்ணி இந்த இடத்துல அவனால் தப்பு செய்யாமல் இருக்க முடியல, தப்பு பண்ணிட்டான். நாம் அந்த தப்பை செய்யக்கூடாது. அதனால் நன்றி உடையவர்களாக நம்ம எப்பவும் இருக்கணும். அந்த நன்றி உணர்வோடு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை மேலே மேலே சிறக்கும். தினம் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த நன்றி நம்ம வாழ்க்கையை மேம்பட உயர்த்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.